தங்கச்சி வந்து சாராயம் காய்க்கிறாங்க. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றி சாராயம் காய்க்கிறாங்க, வடித்து அங்கேருந்து வெளியே கொடுக்குறாங்க. அதை வந்து டாஸ்மார்க்குங்கிற முறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் வந்து டாஸ்மார்க்குக்கு வாங்கி விற்கிறார். திருமாவளவன் சொல்கிறார், எல்லா கட்சிக்கும் தேர்தலில் வந்து இந்த மது ஒழிப்பில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, ஆனால் திமுக வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு படுத்தலைங்கிற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரு. இதுக்கு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? திமுகவுக்கும் பாஜக என்ன வித்தியாசம்னா, பாஜக வந்து சொன்ன வாக்குறுதியை செய்வாங்க. 370 நீக்கும்னு சொன்னாங்க, நீக்கிறாங்களா இல்லையா? அதில் ஒரே நாடு ஒரே தேசம். இதில் வந்து தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, இல்லைன்னா திமுகவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஒன்றும் கிடையாது, இல்லை லாபம் தானே. ஒரே டைம்ல 2 தேர்தலையும் வச்சா இங்க உள்ள அதிகாரிகளை மிரட்ட முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருக்கு. எல்லா அதிகாரிகளும் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க, எல்லா அதிகாரிகளையும் பயமுறுத்திடுவாங்க, அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி எல்லா எம்பியும் வெற்றி பெறதுக்கு என்ன வழி உண்டுமோ அவ்வளோத்தையும் செய்வாங்க, செய்துட்டு இருக்காங்க. அது எந்த வருஷத்துல வருதோ அதுல இருந்து அந்த இடைத்தேர்தல் தான் 3 வருஷத்துக்கோ 2.5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ நடக்க போகுது. அவ்வளவுதானே, சிம்பிள் லாஜிக் தானே. ஒரு சாமானியனா எனக்கு புரியுது, முதலமைச்சர் நம்மளெல்லாம் வழி நடத்துறவர், அவருக்கு புரியலைன்னா அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கட்ட போரினுடைய தொடக்கம் இதுங்கிறான். அப்படின்னா என்னது? நீங்க சொன்ன பாயிண்ட் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வார்ல நாங்க இப்ப இறங்கியிருக்கோங்கிறது அவன் சொல்றான். தொழில்நுட்ப ரீதியா நீங்க எங்க இருக்கீங்க ட்ராக் பண்ண முடியாத ஒரு இதை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லி பெருமையா இவங்க வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுதான் இதுக்கு உள்ளால அவன் நுழைஞ்சிருக்கான். அது எப்படி வச்சு ஒரே நேரத்தில் அவன் அடிச்சான் பாருங்க. வாக்கி டாக்கி எல்லாம் ஒரே நேரத்தில் வெடிக்குது. சீனாவில இருந்து தான் அவ்வளவு மொபைல், நிறைய மொபைல் எல்லாம் சீனாவில இருந்து நமக்கு வருது. என்ன நடக்க போகுன்னு தெரியலையே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை என்பது பாஜகவோட ஒரு பேராசையான கனவு. இது ஒருபோதும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை பாஜகவால் ஒருபோதும் இதை நடத்தி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. ஏன் திமுக போன்ற கட்சிகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை எதிர்க்கிறாங்க? திமுக வந்து ஒரு கொள்கை வச்சிருக்கு, மது ஒழிப்புன்னு அதுக்கு பேர். 3 வருஷம் ஆச்சு. ஏன் அதை சாத்தியப்படுத்துகிற? திமுக காரங்க வச்சிருக்கக்கூடிய குறைந்தபட்சம் கனிமொழி அந்த தருமபுத்தினி ஒரு சாராய ஆலை ஆரூரான் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை வச்சு காய்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து வாங்கி விற்றுட்டு இருக்காரு. அதானே. தங்கச்சி வந்து சாராயம் காய்க்கிறாங்க. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றி சாராயம் காய்க்கிறாங்க, வடித்து அங்கேருந்து வெளியே கொடுக்குறாங்க. அதை வந்து டாஸ்மார்க்குங்கிற முறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் வந்து டாஸ்மார்க்குக்கு வாங்கி விற்கிறாரு. ஏன் அதை வந்து தடுக்கலை? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய திமுகவினர் நடத்தும் எல்லா மதுபான ஆலைகளையும் நாங்கள் மூடுவோன்னு தானே சொன்னாங்க. திமுகவினர் நடத்தக்கூடியதெல்லாம் மூடும். இந்தியாவிலேயே வந்து மதுவினால் வந்து பெண்கள் வந்து நிறைய தாலியாக இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொல்லி தானே அந்த தருமபுத்தினி சொன்னாங்க. இப்போயும் அதை பண்ணலை. இது திமுகவினுடைய கொள்கையாக இல்லையா? கொள்கை தானே இது. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 2016 தேர்தல் வாக்குறுதி. அது பிறகு பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து மது ஒழிப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி தானே. இப்போ வந்து எல்லா கட்சியும் தான் தேர்தல் வாக்குறுதி இருக்குது. திருமாவளவன் சொல்கிறார், எல்லா கட்சிக்கும் தேர்தலில் வந்து இந்த மது ஒழிப்பில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, ஆனால் திமுக வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு படுத்தலைங்கிற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரு. இதுக்கு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? இப்போ நீங்கள் கேட்ட விஷயம், ஒரே நாடு ஒரே தேசம்ங்கிறது வந்து பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. திமுகவுக்கும் பாஜக என்ன வித்தியாசம்னா, பாஜக வந்து சொன்ன வாக்குறுதியை செய்வாங்க. 370 நீக்கும்னு சொன்னாங்க, நீக்கிறாங்களா இல்லையா? அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் அமைச்சு விட்டாங்களா இல்லையா? அதாவது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்படும்னு சொன்னாங்க, கொண்டு வந்து. இதுமாதிரி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டே வராங்க. அதில் ஒரே நாடு ஒரே தேசம், காமன் சிவில் சட்டம், இதெல்லாம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதி தானே அவங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க செய்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் இல்லை? சரி, நம்ம பொதுவாக பேசுவோமே, ஒரே நாடு ஒரே தேர்தல். இதில் வந்து தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, இல்லைன்னா திமுகவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஒன்றும் கிடையாது, இல்லை லாபம் தானே. நல்லது. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஒரு குழப்பத்தை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி மாநில கட்சிகள் பல மாநிலங்களில் இப்பவும் நடக்க தானே செய்யுது. சரி, சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடைமுறையில் இருந்துச்சு. ஒரே சமயத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல், ஒரே சமயத்தில் தான் சட்டமன்ற தேர்தல். நீங்கள் ஒரே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தினீங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்தலோட அந்த தேர்தல் பணியிலிருந்து அதிகாரிகள் விடுபட்டுருவாங்க. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த வேலைக்கு அவங்க வருவாங்க. உள்ளாட்சி தேர்தல் தனி, அது சின்ன லெவலில் தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. இந்த சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் தான் பெரிய லெவலில் இருக்கும். அது ஒரு திருவிழாவே நடக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த தேர்தலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒதுக்குவாங்க. அந்த இது கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாதுகாப்புத்துறை எல்லாருமே போலீஸ்காரங்க எல்லாருமே அதில் முழு மூச்சாக ஈடுபட்டிருப்பாங்க. அது முடிஞ்சிட்டுனா அதோட
ஒதுங்கிடுவாங்க. அதை விட்டுட்டு அப்புறம் வளர்ச்சி பணிக்கு போயிடுவாங்க. அவங்க கலெக்டர் வேலை பார்க்க போயிடுவார், எஸ்பி வேலை பார்க்க போயிடுவாங்க. இது நல்லது தானே. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் இந்த தமிழகத்தில் தேர்தல் சட்டசபை தேர்தல் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் மத்திய அரசு திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. ஸ்டாப் பண்ணி வைக்கணும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இத்தனாம் தேதி, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங்லாம் சொல்கிறது வரைக்கும் நீங்கள் அதை ஓரங்கட்டி வச்சிருவீங்க. இப்போ தேர்தலுக்கான இதில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாமல், தேர்தலுக்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லை, எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது ஒருக்கா வந்து ஒரு 6-7 மாதம் கணக்கெடுப்பு, வாக்காளர் கணக்கெடுப்பில் இருந்து அதிகாரிகளெல்லாம் அதில் ஈடுபட வேண்டியது இருக்குது. சட்டசபை தேர்தல் நடக்கும்போதும் ஒரு 5-6 மாதம் அதிலே ஈடுபட வேண்டியது இருக்குது. அப்போ வந்து 5 வருஷத்துக்கு உள்ளால எத்தனை தடவை இதுமாதிரி தேர்தல் நடத்துறீங்களோ ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி அவங்க பணிகளெல்லாம் இங்கே செலவு பண்ண வேண்டியிருக்கு நேரத்தெல்லாம். இதெல்லாம் நீங்கள் ஒரே நேரத்தில் வச்சிங்கன்னா செலவு ஒன்று ரொம்ப பல 1000 கோடிகளை கம்மி பண்ணும், குறைக்கும். ரெண்டாவது, மக்கள் நல திட்டங்கள் நடக்கும்போது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மாநில அரசுக்கு இது சட்டசபைக்கு தேர்தல் நடக்குதா, சட்டசபை தேர்தல் பாராளுமன்றம் சட்டசபை ஒரே தேர்தல் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பிறகு பிரச்சனை இருக்காது. இப்போ என்னன்னா, இந்த தேர்தலை இப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணிகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, பாராளுமன்ற தேர்தல் இங்கே நடக்கும்போது இவங்க வந்து வாக்காளர்களை மிரட்டலாம். நீங்கள் அங்கே மோடி வந்தாலும் இங்கே நாங்கள் தான் இருப்போம்னு மிரட்டலாம். சுதந்திரமாக அவனை ஓட்டு போட விடாமல் கெடுக்கலாம், மிரட்டி உருட்டி எதையா பண்ணிட்டு தெரியலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சுடுங்க, அதிகாரிகளை கூட நீங்கள் மிரட்ட முடியாது. நீ வந்தால் வராமல் போனால் போ, அது எங்களுக்கு தேவையில்லை. அவன் வேலையை கரெக்டாக பண்ணுவான். எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க, அதாவது கலெக்டராக இருந்தால் கலெக்டர் வேலை பார்ப்பாங்க, எஸ்பினா எஸ்பி வேலை பார்ப்பாங்க. தாசில்தார் வந்து போகக்கூடிய வண்டியை பிடிக்கிறாருன்னா அது ராசாக வண்டினா விட்டுருங்கலாம் விட மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி நீங்கள் அங்கே ராசா பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு, நீங்கள் வண்டியை பிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பழையபடி அவர் கலெக்டர் தாசில்தார் இங்கே தானே வேலை பார்த்தாக்கணும். இந்த நிர்பந்தம் எல்லாம் அதில் வராது. பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் வச்சிங்கன்னா இந்த நிர்பந்தம் வராது. அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படுவாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குறுக்கு வழியில் வந்து ஆட்சி பிடிக்கிறவங்க அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை சார் இருக்கும்? செலவு கம்மி, வேற இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. திமுகவுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? இவங்க அப்போ ஏன் வரக்கூடாது? ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஒரு பெரிய பேராசை இருந்துட்டு போட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதி அவங்க நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டீங்க, உங்க மக்கள் பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க. உங்கள் மக்களுக்கு மட்டும்தான் என்ன நடத்தணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் குறியா இருக்கீங்க. அதானே நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க இதுல அவங்களுக்கு என்ன பாதகமான அம்சம் ஒன்றை சொல்லுங்க சார். பாதகமான அம்சம் ஒன்றை சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? மு க ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? அது எப்படி சாத்தியமாகும்? இந்தியா முழுக்க தேர்தலை ஒரே நேரத்தில் வச்சிருவீங்க, ஒரு சட்டசபையில் ஒரு மாநிலத்துக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ அங்கே வந்து பழையபடி அங்கே ஒரு தேர்தல் வரும், அதுக்காக வேண்டி பாராளுமன்றத்தை கலைச்சிருவீங்களா? இப்படி குறுக்குத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. கன்னியாகுமரி ரொம்ப சிம்பிள். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட 2019 போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு வசந்தகுமார் அவர்கள் வந்து கொரோனா காலத்தில் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். 2021 சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நடந்துச்சு. அப்போ அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலுடைய அந்த எம்பியினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? அதுல இருந்து 2024 வரைக்கும் தான். 24 பாராளுமன்ற பொது தேர்தல் வரைக்கும் தான். அது பிறகு இப்போ பொது தேர்தல் அவரே வெற்றி பெற்றார் பழையபடின்னு வச்சுருங்க. ஆனால் அந்த இடைத்தேர்தல் தானே அதுக்கு வச்சோம். அதேமாதிரி ஒரு மாநில அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மெஜாரிட்டி இல்லை, இல்லைன்னா வேற ஏதோ உள்கட்சி பிரச்சனை, ஏதோ ஒன்று ஆட்சி கவிழ்ந்து போச்சு, அதனால ஒரு தேர்தல் வருதுன்னா அது எந்த வருஷத்துல வருதோ அதுல இருந்து அந்த இடைத்தேர்தல் தான் 3 வருஷத்துக்கோ 2.5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ நடக்க போகுது. அவ்வளோதானே, சிம்பிள் லாஜிக் தானே. ஒரு சாமானியனா எனக்கு புரியுது. முதலமைச்சர் நம்மளெல்லாம் வழி நடத்துகிறவர், அவருக்கு புரியலைன்னா அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளோதான் சார், நடைமுறை சிக்கலே கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைச்சு மிகப்பெரிய உயரத்தில் பெரிய லெவலில் உள்ள ஆட்கள் அதிகாரிகள் எல்லாம் இருந்து தான் அதை செய்திருக்காங்க. அதனால் குளறுபடிக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இவன் ஒன்றுமே சொல்ல முடியலை. அதனால் அது பேராசை. இதில் என்ன பேராசை இருக்குது? இல்லை பிஜேபிக்கு என்ன பேராசை சொல்லுங்கள்? இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரே டைமில் 2 தேர்தலையும் வச்சா இங்கே உள்ள அதிகாரிகளை மிரட்ட முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருக்குது. இதுன்னா அடுத்து பாராளுமன்ற இப்போ சட்டசபை தேர்தல் 2026 நமக்கு அதில் வரும்போது ஓரளவுக்கு தான் அதிகாரிகள் பயப்படுவாங்க. நீங்கள் இயல்பாக பாருங்கள், சட்டசபை தேர்தல் வரும்போது கொஞ்சம் நிமிர்ந்து நிற்பாங்க அதிகாரிகளெல்லாம். கொஞ்சம் அப்படியே பல்ஸு பார்ப்பாங்க. பழையபடி திமுக வர்றது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் வரும்னா கொஞ்சம் பணிய மாட்டாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுவே வந்து பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு வச்சுடுங்க, இவங்க நினைச்சது தான். எல்லா அதிகாரிகளும் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க, எல்லா அதிகாரிகளையும் பயமுறுத்திடுவாங்க, அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி எல்லா எம்பியும் வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழி உண்டுமோ அவ்வளோத்தையும் செய்வாங்க, செய்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க அதுக்கு பயப்படுறாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதகம் திமுகவுக்கு, பாஜகவுக்கு கிடையாது. பாஜக நேர்மையாக நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு திருடனுக்கு தானே பயம் வரும். அதே தாங்க இவங்களுக்கு. லெபனானில் திடீர்னு பேஜர் வெடிக்குது, வாக்கி டாக்கி வெடிக்குது, லேப்டாப்பும் வெடிக்க போகுது, இன்னும் ஒரு சில மின்னணு சாதனங்களும் வெடிக்க போகிறதா தகவல் வந்துட்டுருக்கு. எதனால இந்த எலக்ட்ரானிக் வார இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கு?
ஆமாம், இஸ்ரேல் வந்து அடுத்த கட்ட போருக்கு போயிட்டு, அதாவது இதில் முதல்ந்தே சொல்லணும், இஸ்ரேல் வந்து போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அவங்க போராட்டத்தை அந்த போரை அறிவித்தாங்க, டிக்ளேர் பண்ணி இறங்கினாங்க. காரணம் வந்து ஹமாஸ் பயங்கரவாதி, ஹமாஸ் முஸ்லீம் பயங்கரவாதி. அதை வந்து நிறைய பேர் அதை இழுத்து மூடுறாங்க. ஏதோ இஸ்ரேல் பம்படியாக போய் அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகிட்ட போய் சண்டைக்கு போன மாதிரி சொல்கிறாங்க. ஒரிஜினலாக வந்து பாலஸ்தீனத்துலேருந்து இஸ்ரேலுக்குள்ளால வேலைக்கெல்லாம் போகிறதுக்குன்னு சொல்லி நுழைவு சீட்டெல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கான். அந்த இதில் அப்பாவிகள் நான் வேலைக்கு போகிறேங்கிற பேரில் ஊடுருவி உள்ளே போய் கிடந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து அவங்க ஒரு 300-400 பேரை கடத்திட்டு போனாங்க. பிணைய கைதிகளாக கொண்டு போய் அதில் குழந்தைகளெல்லாம் கொன்னாங்க, பெண்களெல்லாம் கற்பழிச்சாங்க. எல்லாம் செய்து அவ்வளோ அட்டுழித்தையும் பண்ணுனது தொடங்கி வச்சது வந்து ஹமாஸ் பயங்கரவாதி. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, சந்தோஷம், அப்படி ஒரு நல்லிணக்கத்தோட போகணுங்கிற எண்ணம் வரணும்ல. நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் இஸ்ரேலை நான் அழிப்பேன் அப்படிங்கிற நோக்கத்தில் அதுக்காக வேண்டிய பல்வேறு முஸ்லீம் நாடுகளும் அதுக்கு பின்புலமாக இருந்து அதுக்கு ஆயுதங்கள் பணங்கன்னு எல்லாம் டாலர்லாம் கொடுத்து எல்லாம் வழிவகை பண்ணி வச்சுட்டு போடுறான்னாங்க. அவன் போட்டான். அதில் ஒரு இதை பண்ணாங்களா, ஒரே நேரத்தில் 5000 ஏவுகணை வீசினாங்கல்ல. வீசி அவன் வந்து ஒரு பாதுகாப்பு அரண் ஒன்று வச்சுருந்தார்ல இஸ்ரேலில், அதையே உடைச்சாங்கல்ல. உடைச்சி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னு இவங்க கொண்டாடிட்டு நடந்தாங்க. இப்போ அவன் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போருக்கு இறங்கிட்டான் இஸ்ரேல். பாருங்கள், கடந்த ஒரு வாரத்துக்குள்ள திடீர்னு பார்த்தா லெபனான் அந்த பக்கம் இருக்குது, இஸ்ரேலுக்கு மேலே இருக்குது, இது கீழே இருக்குது பாலஸ்தீனம். ரெண்டுக்கும் இடையில வந்து இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேல் நடுசில் இருக்குது. அதில் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. சுற்றி எல்லா நாடும் முஸ்லீம் நாடு தான், எல்லா நாடும் சுற்றி வளைய அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சுண்டக்காய் நாடு தான் அவன் அடிக்கிறான் பாருங்க, திருப்பி உங்களுக்கு கொடுக்குறான் பாருங்க, எப்படி கொடுக்குறான் பாருங்க. பேஜர் வெடிக்குது. பேஜர் வந்து எங்கே இருக்குது, லெபனானில் யார், ஹிஸ்புல்லா பயங்கரவாதி, முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு. அது எங்கே போய் முகாம் போட்டுருக்கு, அது லெபனானில் முகாம் போட்டுட்டு இஸ்ரேலை அடிக்கிறாங்க. அப்படி அங்கே இருந்து பக்கத்தில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஏவுகணை விடுறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், மாற்றி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டான். மொசாட் உளவு நிறுவனம் மூலமாக இஸ்ரேல் வந்து அவங்களுடைய இதை, அது சர்வதேச அளவில் அவங்க பெரிய லெவலில் தான் இருக்காங்க, நம்ம மறக்க முடியாது. அவங்க வந்து ஒரு இதை செயல் திட்டத்தை வகுத்து பிளான் பண்ணி போயிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ தெரிஞ்சது, வெளியே வந்த தகவல் இவ்வளோ தான் வந்திருக்கு. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை பயன்படுத்தினா ட்ராக் பண்ணலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சி விடுவாங்க. அப்போ செல்ஃபோனை நம்ம பயன்படுத்தக்கூடாது, வாக்கி டாக்கியை பயன்படுத்தணும். அப்புறம் வந்து பேஜர் கருவிகளை பயன்படுத்தணும். நான் கூட நினச்சேன், என்னட்டு நம்ம என்ன பேஜர்லேருந்து வருஷக்கணக்காகி வெளியே வந்து மொபைலில் ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் வந்துட்டு இவனு என்ன பேஜரை பயன்படுத்திட்டு இருக்கான், பேஜர் வெடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முதல்ல அந்த நியூஸை கேள்விப்படும்போது இப்படி தான் நான் நினச்சேன். அவங்க ஏன் அதை பயன்படுத்தினா, இது வந்து தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க ட்ராக் பண்ண முடியாத ஒரு இதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லி பெருமையாக இவங்க வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு வகையில் உண்மையும் கூட. அதனால் இதை வந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் எல்லாமே அதை அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சு தான் இதுக்கு உள்ளால அவன் நுழைஞ்சிருக்கான். அது எப்படி, இவங்க எங்கே வாங்குறாங்களோ, வாங்குறது வந்து உதிரிப்பாகங்களாக தான் வாங்குறாங்க. ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு கையில் ஒரு வாக்கி டாக்கினுடைய முழு வடிவத்தோடு அவங்க வாங்குறது இல்லை. அவங்க அங்கேருந்து எங்கே வாங்குறாங்களோ அதை உதிரிப்பாகங்களாக வாங்கி இங்கே அசம்பிள் அவங்களே தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எவனும் எதுவும் வச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு சேஃப்டியாக ரொம்ப செக்யூராக தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு போய் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மொசாட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். நுழைஞ்சி அவன் ஒரு சிப்பையும் உள்ளே வச்சு அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு வெடிகுண்டையும் உள்ளே வச்சு திணிச்சு அழகாக ஏற்றி விட்டுருக்கான் பாருங்கள். எதுக்குள்ளே வச்சான்னு தெரியாது, பேட்டரிக்குள்ளே கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா பேட்டரி தான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பான ஏரியாவும் கூட வச்சிருக்கலாம். வச்சு ஒரே நேரத்தில் அவன் அடித்தான் பாருங்கள். அடியில் 4000க்கு மேலே பேஜர் கருவிகளும் இந்த லேப்டாப்பு மற்ற இந்த வாக்கி டாக்கியெல்லாம் ஒரே நேரத்தில் வெடிக்குது. வெடித்ததில் லெபனான் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வேறு, அது வந்து குழுக்கள் வேறு குழுக்கள், எங்களுக்கு அரசாங்கம் வேறு. அதில் எம்பி ஒருத்தன் மாட்டியிருக்கேன். எம்பி ஒருத்தனுக்கும் பேஜர் கருவி வெடித்து அதுவும் செத்துச்சா உயிரோடு இருக்கார தெரியல, அந்த சீரியஸாக இருக்கார் அவர். அப்போ இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் அடிச்சிருக்கா. அப்போ இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இஸ்ரேல் வந்து எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரே நேரத்தில் அடிச்சுட்டாங்க. அது எத்தனை வெடிச்சுன்னு இப்போ தெரியல. இன்னைக்கு உள்ள கணக்குக்கு இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நிலவரப்படி 4000க்கு மேலே வாக்கி டாக்கி பேஜர் கருவிகள் லேப்டாப் இதெல்லாம் வெடித்ததாக ஒரு தகவல், உறுதி செய்த தகவல் வருது. செத்தவங்க கணக்கில் 32க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சாயந்தரம் அது 40 50ங்கிறது தெரியல. ஏதோ செத்ததோ சாகலையோ இப்போ ஒரு 4000 5000க்கு மேற்பட்ட பேர்கள் வெடிச்சிருக்கு. ஒரே நேரத்தில் வெடிக்க வச்சிருக்காங்கல்ல, இன்னொரு நாட்டில் இருந்து இஸ்ரேலேருந்து இயக்கியிருக்காங்களா, ரிமோட்டில் இருந்து அடிக்கிறாங்களா. அப்போ எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சானா. இப்போ இன்னைக்குள்ள செய்தி இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து எதுனாலும் அதை கிளைம் பண்ணுறதே கிடையாது. நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன்னு இப்படி தான் வழக்கமாக அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக வாயை திறக்கிறாங்க. திறந்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்ட போரினுடைய தொடக்கம் இதுங்கிறான். அப்படின்னா என்னது, நீங்கள் சொன்ன பாயிண்ட், இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாரில் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கோங்கிறது அவன் சொல்கிறான். இது எங்கெல்லாம் இறங்கினான்னு தெரியாது. இப்போ வந்து இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் மட்டும் இந்த அலறலை,
லெபனான் நாட்டுக்காரன் மட்டும் அலறல, ஈரான்லேருந்து ஆரம்பித்து எல்லா முஸ்லீம் நாடுகளும் இப்போ பதட்டத்தில் இருக்குது. அப்போ ஏசி பெட்டியில் இப்போ ஆன் பண்ணால் வெடிக்குமா வெடிக்காதா, மொபைலை இப்போ ஆன் பண்ணவா வேண்டாமா, ஆப்பிள் ஃபோன் தான் கையில் இருக்குது, ஆனால் அதை ஆன் பண்ண இப்போ கால் வந்துன்னா எடுத்தால் என்ன ஆகும்னு தெரியலையே, வெடிக்குமா என்ன, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இதே வெடிக்க வச்சு விட்டான், இப்போ மொபைல் வெடிக்க வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியில் அவங்க இருக்காங்க. ஆனால் உலகம் இன்னொரு அதிர்ச்சியில் இருக்குது. இது வந்து இன்னொரு வாரெல்லாம் இருக்குது. நீங்கள் பயவாரு, நீங்கள் ஆட்டம் பாம் வாரு, நீங்கள் எல்லாமே சொன்னீங்க. இது இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் வார் ஆகிப்போச்சுல இது. அப்போ அடுத்த கட்டம் இது போகுது. இது எந்த நாட்டுக்குள்ள எவன் புகுந்து என்ன பண்ணானே தெரியாத. சீனாவில் இருந்து தான் அவ்வளோ மொபைல், நிறைய மொபைல்கள்லாம் சீனாவில் தான் நமக்கு வருது. என்ன நடக்க போகணும்னு தெரியலையே. இப்போ நம்ம இப்போ இங்கே நம்ம ஆட்களும் வந்து நம்ம அரசாங்கமும் வந்து இதில் கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஆகுதுல்ல. சீனாவில் இருந்தால் நிறைய இதெல்லாம் வருது, நிறைய இது விவோவாக இருந்தாலும் தான், ஓப்போவாக இருந்தாலும் தான், OnePlus இருந்தாலும் எல்லா மொபைலும் சீனாவினுடைய தயாரிப்பு தான். இங்கே அசம்பிள் மட்டும் தான் இங்கே நடத்துகிறாங்க. உண்மையை சொல்லிடுவோம், பேருக்கு இங்கே மேட் இன் இந்தியான்னு சில மாடலுக்கு போட்டிருக்காங்கன்னா அது இங்கே அசம்பிள் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பாக்கி அங்கே இருந்தால் இம்போர்ட்டட் தான். அது கொண்டு விற்கிறாங்க, நம்மகிட்ட வந்து தலையில் கட்டி நம்ம பணத்தை அவங்க கொண்டு போகிறாங்க. பார்ட்ஸ் அங்கே இருந்தானே வருது. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் எங்கேருந்து சார் வருது, சீனாவில் தான் வருது. மீடியாடெக் ப்ராசஸ் எங்கே சீனாவில் தான் வருது. இப்படி கம்ப்யூட்டர் சில இது இங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாலும் இன்னும் சக்ஸஸ் ஆகலை மொபைலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லோரும் கையில் மொபைல் வச்சுருக்கோம், நெட்ஒர்க்கோடு இருக்கும். எந்த நேரம் இப்போ வெடிச்சுன்னா என்ன ஆகும் இங்கே நினச்சி பார்க்க முடியாத அளவில் அடுத்த லெவலுக்கு போகுது. அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பார்க்கணுங்கிறத நம்ம விஞ்ஞானிகளும் நம்ம அரசாங்கமும் இப்போமே இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. முஸ்லீம் நாடுகள் ஒரு பக்கம் பதட்டத்தில் அடைஞ்சாலும் இப்போ அடுத்த போருன்னு ஒன்று வந்தால் என்ன நடக்கும், என்ன மாதிரியானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து ஆட்டம் பாம்பை வெடிக்க வச்சுருவோம், அது இவ்வளோ ஏரியாவை காலி பண்ணிடுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பயமுறுது. இப்போ ஆட்டம் பாம்பு இல்லை, கையில் இருக்க மொபைலே வெடிக்க வைக்கலாமே. மொபைலில் தான் பேட்டரி இருக்குது, அதை மட்டும் வெடிக்க வச்சுட்டிங்களா கதை முடிஞ்சு போச்சு. என்ன நடக்குன்னே தெரியலையே, மண்டே பிச்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கும் அதே அச்சுறுத்தல் தான், எல்லாத்தையுமே அச்சுறுத்தல் தான். குறிப்பாக அவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. முஸ்லீம் பயங்கரவாதிகள் இப்போ அவங்க வந்து இப்போ கிஸ்முல்லா பயங்கரவாதிகளுக்கு பெரிய பின்னடைவு. நான் வழக்கமாக சொல்லுவாங்க, எல்லா அடி வாங்குகிற எல்லா பயங்கரவாத குழுக்களும் பாரு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. தோக்குறவங்க ஒரு அடி வாங்கும்போது ஒரு அந்த கோவத்தில் ஒரு கற்றுக்கிற மாதிரி இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இஸ்ரேல் பண்ண அந்த இது வந்து மறக்க முடியாத ஒரு மரண அடியாக தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே திறக்க முடியல. கார் டோரை திறந்தா வெடிக்குமா வெடிக்காதா, பைக்கில் சாவியை போட்டால் வெடிக்குமா வெடிக்காதா, அது எந்த இதில் கம்ப்யூட்டர் திறந்தா வெடிக்குது. அப்போ வேறு எதை தான் தொடருது, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாகவே இருக்குது. ஏசி இப்போ ஆன் பண்ணணுமா வேண்டாமா, அது வேறு பாலைவன நாடுகள். வாட்ச் கையில் கட்டலாம் வேண்டாமா, சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறதா வேண்டாமா, எங்கே எது வெடிக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்காங்களே. இன்னொன்று இவங்க எதில் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. வெடிச்சதுனால இதில் எல்லாம் வெடிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், வெளியே உலகத்துக்கு தெரியுது. இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ப்ராஜெக்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இது அவங்க சொன்னதுனால நமக்கு தெரியுது, சொல்லாதது எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப அடுத்த எங்கேயோ போய்ட்டுருக்காங்க. சுண்டக்காய் நாடு, ஆனால் சுண்டக்காய் நாடு எங்கேயோ போய்ட்டு